ஐயா ஓட்டு யாருக்கு போட போறீங்க? உதயசூரியன் தான். என் ஓட்டு டிவி கேக்கு. என் ஓட்டு விஜய்க்கு தான். டிவிக்கே தான் ப்ரோ. நான் டிஎம் கேக் தான் ப்ரோ போடுவேன். ஸோ என்னோட ஓட் வந்துட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ஏடிஎம் கேக் தான். விஜய்க்கு தான் ப்ரோ போடுவேன். இப்போதைக்கு நான் விஜய்க்கு தான் போடலான்ற ஒரு முடியல இருக்கு. கண்டிப்பா டிவிக்கே தானா? டிஎம்கேக்கு. டிஎம்கே தான் போடணும். திமுக தான் போடணும். அந்த மாதிரி டிவி கேக் போலாம் இருக்கேன் சார். டிஎம் கேக் தான் ப்ரோ. நான் டிஎம் கே ஃபேன் ப்ரோ. அது இல்லாம நான் திமுக தாங்க போடுவேன். டிஎம்கே தாங்க போறேன் நான் எப்பவுமே. என் ஓட்டு டிஎம் கேக் தான். ஓட்டு டிஎம்கே போடுவேன். குடும்பமே டிஎம்கே குடும்பம். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு டிவி கே தான். டிவிக்கேக்கு போடலாங்க. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு தளபதி விஜய்க்கு தான். விசில் சின்னத்துக்கு தான். ஒரு மாற்றம் வரும். 2026 தளபதி விஜய் தான். என் ஓட்டு டிஎம் கேக் தான். என் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ். இளைய தளபதி விஜய். இது விஜய் தான். டிவி கேக் தான். என்னோட ஓட்டு வந்து டிவி கேக் தான். என் ஓட்டு ஸ்டாலின். நம்ம ஓட்டு திமுகவுக்கு தாங்க. இந்த வாட்டி நம்ம ஓட்டு டிவிக்கே தான் ப்ரோ. மை ஓட் இஸ் ஃபார் டிவி கேக். டிவி கேக் தான். ஓட்டு டிவிக்கே ப்ரோ. நம்ம தளபதி தான். என் ஓட்டு ஸ்டாலின் சாருக்கு தான். என் ஓட்டு டிவி கேக் தான். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசா எதுவும் மாறல. சரி, இதுக்கு மேல புதுசா வரவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். என்னோட ஓட்டு டிவி கேக்கு தான். ப்ரோ விஜய் ஃபேனு, அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் வேணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வராரு, ஒரு ஆப்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு தான். ஏன்னா எல்லாருமே ஆட்சி செஞ்சுட்டாங்க, இவர் புதுசா வர எதனா செய்யறாரான்னு பார்ப்போம். ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ எல்லாம் பணத்தை சுட்டி 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 சேர்த்து வச்சிருக்காங்க. இவராது வந்து சுட்டாம ஒன்று ஏன்னா மக்களுக்கு செய்வாரான்னு பார்ப்போம். திமுக நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. ஆட்சி நான் சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுறோம். பிஜேபி டிவிக்கு இது ரெண்டு பேர் தவறாம யாருக்கு வேணா போடுவேன். நோட்டா கூட போடுவேன். எதனால இங்கேயா கேட்டோன்னே உதயசூரியன் சொல்றீங்க? படிக்கிற பசங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு ஒரு அனுபவமான ஒரு கட்சி அது. புதுசாக யார் வந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் சட்ட நுணுக்கங்கள் தெரியும். யார் பண்ணுறது சரியா தப்பான்னு இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இது ஒரு 75 ஆண்டு பயணம் பண்ண கட்சி. அதனால இந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். எதனாலனா ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஸோ நல்லா பண்ணிட்டு வர்றாரு. இப்போ வந்து யாரும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்ன இருக்கு பண்றதுக்கு? எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. இதுக்கு மேலே பண்றதுக்கு எதுவுமே இல்லை. புதுசாக வந்து எதுவும் பண்ண முடியாது, கைட்டவும் முடியாது. ஸோ அதனால ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போறேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். இப்போ புதுசா தளபதி வந்திருக்காரு, அவர் கொடுத்து பார்க்கலான்ட்டு நாங்கள் இருக்கோம் ப்ரோ. ஒரு மாற்றத்துக்கு வேற எதுவும் இல்லை சார். டிஎம்கே போட்டு சலிச்சிச்சு. அதனால டிஎம்கே. இவங்க ஃபேமிலியா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் கொண்டு வரணும் தான், மற்றபடி வரணும் இல்லை. இப்போ இவங்க ஈரான் பிரச்சனைலாம் வருது இல்லை, அதுக்கு இங்கேருந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரு. நான் போறேன், நான் போய் சண்டை போடுறேன், நான் போய் இறங்குறேன்ட்டு. ஆனா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது என்ன, இதெல்லாம் ஒரு பேச்சா இது? அதனாலதான் நம்ம தளபதி வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும், அவ்வளவுதான். திமுகவுக்கு தான் ஓட்டு. எனக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ ரோடு ஃபுல்லாக நல்லா இருக்கு. அங்கங்கே பிரிட்ஜ் இருக்கு, வசதியாக இருக்கு எனக்கு ஓட்ட வண்டி ஓட்டிட்டு போக. அதனால நல்லா பண்றாரு இந்த ஆட்சியை. போன 5 வருஷம் நல்லா பண்ணாரு. இனிமேல்ட்டும் பண்ணுவாருன்ட்டு நான் திருப்பி கூட போறேன் சார். என்ன ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதனால ஏடிஎம்கே ஆட்சி நடத்தாச்சு, டிஎம்கே ஆட்சி நடத்தாச்சு. ரெண்டு பேரும் ஆட்சியை பாத்துறோம். இவர் புதுசா வந்துக்கிறாரு. இன்னும் மாற்று பண தேவை அவருக்கு தேவை இல்லை. ஆனா 6 கோடி கணக்கான சம்பளத்தை விட்டு தான் வந்துக்கிறாரு. இங்க வந்து பண தேவை இல்லாம மக்கள் தேவையை புரிஞ்சுன்னு நடத்தினாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால டிவிக்கே தான். யார் வந்தா நல்லா இருக்கும்ன்றதோட அந்த தொகுதியில ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளில வரல இன்னும். இப்போ வந்து அங்க வந்து ஜெயக்குமார் இருப்பாரு, இல்ல வந்து மூர்த்தி இருப்பாரு. மாத்தி மாத்தி 2 பேரும் அவங்க பண்ணதை அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கட்சி சார்ந்த டிஎம்கேஓ ஏடிஎம்கே இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ ஸ்டில் ஐ ஹேவ் கன்ஃபியூஷன் தான் யாருக்கு ஓட்டு போறது. டிவிக்கு தான் ப்ரோ. எதனால டிவிக்கே ப்ரோ அவர் கேட்கலாம் பணமா, அவர் அங்கேருந்து வராரு. சரி ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. சரி இத்தனை பேர் எதுக்குறாங்க அவரை, இதுக்காகவே போடுவோம் என்ன பிளான் பார்க்கணும். எதனால புதுசா ஒருத்தர் வரணும். ஏற்கனவே இருக்கிறவங்களே இருந்தே ஊழல் பண்றாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால புதுசா வந்தா ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னு பார்க்கலான்ட்டு. ரீசன் பெருசா எதுவும் இல்லை, ஒரு சேஞ்ச்காக தான். ஸோ ஒரு 2 times தான் இது வரைக்கும் ஓட் போட்டிருக்கேன். இது என்னோட 3rd டைம். விஜய்க்கு போட்டா ஒரு சேஞ்ச் இருக்குன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் விஜய் போட்டா. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்டிகே மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஆனா ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இல்லை. பட் ஆனா விஜய்க்கு ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால விஜய்க்கு போடலான்னு இருக்கேன். இல்ல, எனக்கு இந்த பார்ட்டி எனக்கு ஓகேன்னு தோணுது. பெருசா மாற்றுன்னு எனக்கு புதுசா வர மாற்று எனக்கு மாற்றா தெரியல. ஏடிஎம்கே. எதனால சார் ஏடிஎம்கேன்னு சொல்லுங்க? இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள். ஆல்டர்னேட்டிவாக வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஒன்றும் அவ்வளோ ஆர்வமாக இல்லை, அவ்வளோ வேகமாக இல்லை.
ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். விஜய் வந்தா நல்லா இருக்கும். என்ன ஒரு பயம், விஜயால சமாளிச்சிருவாரா நாட்டு நடப்ப? புதுசா வராரு, நாடு மோசமா தான் போயிட்டு இருக்கு, போர் வருது, அவரால் சமாளிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். மற்றபடி மாறணும், ஆனா ஆட்சி மாறணும். அது வந்து இது அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போ வந்து யார் மேல நம்பிக்கை இருக்கோ அது உங்களுக்கு போட வேண்டியதான். ஆல்ரெடி போட்ட வரைக்கும் போதும் அவங்க இது பண்ணது. கண்டிப்பா விஜய்க்கு தான். தளபதி ரசிகர், ஸோ தளபதிக்கு தான். ஏன்னா அவங்களால லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம் பண விஷயத்துல. மக்களுக்கு நல்லதெல்லாம் செய்யறாரு, இன்னும் செய்வாரு. அதனால நம்பிக்கை அவருக்கு தான் போடணும், டிஎம்கே தான் போடணும். எதனாலன்னா ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு வரலாம், நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு திமுக வந்து எல்லா இதுவும் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமானது, மோடியை எதிர்த்து அவர் நிதி கொடுக்கலனாலும் ஆட்சி நடத்துறாங்கல்ல, அதுக்காகவே போடணும். பாருங்க ப்ரோ, டிஎம்கே மட்டும்தான் ப்ரோ. இந்த டைம் 2026 டிஎம்கே மட்டும்தான் ப்ரோ. நாங்க அப்பத்துல இருந்து அதான் சார், மாறி கை போவாதாங்க, ஓட்டு போடும்போது அங்கதான் என்ன பிடிங்க எப்போ இல்லை, யாரும் ஒன்றும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. விஜயாவும் நல்லது பண்ணட்டுமே. விஜய் இந்த ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு இது. அதனால தான் விஜய்க்கு ஓட்டு போடுறோம். விஜய்க்கு தாங்க ஒரு மாற்றம் உருவாகணும்ட்டு, ஒரு புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு, ஒரு கலைத்துறையை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வரதால ஒரு மாற்றம் வரணும். ஸோ இளைஞர்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஒரு வாட்டி விஜய்க்கு போடலான்ட்டு ஒரு முடிவெடுங்க, ஒரு மாற்றம் உருவாகும் தமிழ்நாட்டில்.